திருச்சிற்றம்பலம். நம்மையாளும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா வாரம் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்ம எப்பொழுதும் சிவபெருமான் திருவடி நிழலில் இருக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 138வது அமர்வாக திருத்தல முற்றோதல் திருக்கைலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கிர தேசிய சுவாமிகளின் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 137வது அமர்வில் திருவாரூர் திருத்தலத்தில் திருநாவுக்கரசு பெருமான் அருளிய திருப்பதிகங்களின் முற்றோதலை நிறைவு செய்தபின் சுந்தரமூர்த்தி பெருமான் அத்திருத்தலத்தில் அருளிய முதல் 2 திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் நம்மை திருவாரூர் திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் திருவாரூர் திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி பெருமான் அருளிய மற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அந்த திருப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழி மலி திருமாதமூரல் திருத்தால் போற்றி போற்றி பிடியதன்னோரு உமை கொடமிகு கரியது பிடியதன்னோரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளி நம்பிகு கொடை வடிவினர் பயில் வழிபல முறை எல்லாம் வல்ல இறைவனுடைய அரும்பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள். திருவாரூர் திருப்பதிகங்களை பாடக்கூடிய பெரும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு சிறந்த நாள் இந்நாள். அதிலேயும் குறிப்பாக திருநாவுக்கரசருடைய குரு பூஜை தினமாகிய இந்த புண்ணிய நாளில் அவருடைய பதிகங்கள் எல்லாம் பாடி இப்பொழுது சுந்தரர் தேவாரத்தையும் பாடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாரதியார் சொன்ன மாதிரி இந்த பதிகங்களை பாடுகிற பொழுது நமக்கு எத்தனை ஒரு மன மகிழ்ச்சி. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பதிகங்களை எல்லாம் மீண்டும் நாம் பாடுவதற்கும் கேட்பதற்கும் எவ்வளவு சிறப்பான புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றுதான் நாம் எண்ண வேண்டியிருக்கிறது. இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இதை சுந்தரர் சொல்லுவார், பண்டே நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின் நாமம் பயில பெற்றேன். மிக அழகான வரிகள்.
பண்டே பழமையான எத்தனையோ ஜென்மமாக பண்டே நான் செய்த பாக்கியத்தால் உன்னுடைய தேவாரங்களை நான் பாடுவதற்கும் பயில்வதற்கும் கேட்பதற்கும் நான் புண்ணியம் செய்திருக்கிறேன்னு சொல்றவர் யாருன்னா சுந்தரர் பெருமானே சொல்லுகிறார். அப்பேற்பட்ட நல்ல பணியை அன்பர்கள் தவறவிடாது ஒரு மணி நேரமாவது பதிகங்களை எல்லாம் பாடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு, கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதை தவற விட்டு விட்டால் மணிவாசகர் சொன்ன மாதிரி அருளார் பெறுவார் அகலிடத்தில் அந்தோ அந்தோ அந்தோவே. அருள் யார் பெற முடியும்? அவங்களுக்கு அருளும் கிடைக்காது, பொருளும் கிடைக்காது. அது அந்தோ அந்தோ அந்தோவே. ஆரதேரும் சடையான் அருள் மேவ வீரதேரும் தமிழால் வழிகண்டவர்கள்னு சொல்லுவார்கள். ஆறு சூடிய பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் வீறு கொண்டு எழுந்த தமிழால் தான் பெற முடியும், திருமுறையால் தான் பெற முடியும். அப்படி பொருள் தெரிகிறதோ பொருள் தெரியவில்லையோ அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாது இசையோடு பாடக்கூடிய இந்த பன்னிசையோடு பாடக்கூடிய இந்த பதிகங்களை ஒரு முறை கேட்டால் போதும், வினை ஓடிவிடும், துன்பம் நீங்கிவிடும், துயரம் ஒழிந்துவிடும், நாம் எண்ணிய எண்ணம் திண்ணமாக நிறைவேறும், நோய் பிணி வாராது நம்ம என்றும் திருவருள் சூழ்ந்து காத்து நிற்கும் என்கிற நம்பிக்கையோடு பதிகங்களை நம்முடைய தமிழ் வேதங்களை, நம்முடைய தமிழ் வேதத்தை யார் பாடினாலும் குற்றமோ குறையோ இல்லாது தன்னை பாடியவர்களை, அப்பதிகங்களை கேட்டவர்களை நிச்சயமாக வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைக்கு தள்ளும் என்று சொல்லி இந்த நல்ல பணியை நமக்காக செய்து வருகிற சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் அனைவர்களையும் போற்றி சுந்தரர் பெருமான் பாடிய பொது பதிகம். இந்த பதிகம் பாடிய இடம் திருவாரூர் தலம். ஆனா பதிகத்தினுடைய தன்மை, பதிகத்துடைய தன்மையானது பொது பதிகமாக வைக்கப்படுகிறது, பொது பதிகமாக வைக்கப்படுகிறது. அப்படி அந்த பொது பதிகமாக இந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. சுந்தரர் விருத்தாச்சலத்திலே 12,000 பொற்காசுகளை பெற்றார். அந்த 12,000 பொற்காசுகளை பெற்ற சுந்தரர் விருத்தாச்சலம் முதுகுன்றத்திலே ஓடுகின்ற நதியிலே, மணிமுத்தாறு என்கிற நதியிலே தூக்கி வீச சொல்லுகிறார் சிவபெருமான். 12,000 பொற்காசுகளில் ஒரு காசை எடுத்து மடியில வைத்துக் கொள்ளுகிறார். மீதம் இருக்கிற 11,999 காசுகளை சுந்தரர் ஓடுகிற மணிமுத்தாறிலே தூக்கி வீசுகிறார், ஆற்றில் போடுகிறார். சிவபெருமான் சொல்லுகிறார், விருத்தாச்சலம் முதுகுன்றத்துல போட்ட இந்த மூட்டையை, பொன் மூட்டையை திருவாரூர் கமலாலயத்தில் தேடி எடுத்துக்கொள் சுந்தரா என்று சொல்லுகிறார். இவருக்கு முன்னால 100 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த நாவுக்கரசர் சொல்லுகிறார், ஆற்றில் இட்டு குளத்தில் தேடும் ஆதரை போல். ஆதர்னா முட்டாள் சொல்லுவாங்க, ஆத்துல போட்டு குளத்துல தேடுறியப்பா, போட்ட இடத்துல தேடாம. அப்ப சிவபெருமான் என்ன செய்யறார், ஒரு முட்டாள் செய்யக்கூடிய காரியத்தை கூட அது சிவபெருமானை வழிபட்டால் அது நடக்கும் என்பதற்கு உதாரணம் இந்த திருவிளையாடல். அம்மாதிரியான இந்த அற்புதத்தை நிகழ்த்திய பதிகம் இந்த பதிகம். சுந்தரர் கமலாலயத்திலே வந்து 12,000 மூட்டைகள், பொன் மூட்டைகள் இருக்கக்கூடிய 12,000 பொற்காசுகள் இருக்கக்கூடிய அந்த பொன் மூட்டையை தேடுகிறார். பதிகங்கள் அப்புறம் பதிகம் பாடுறார், பொன் செய்த மேனையினீர் என்ற முதுகுன்ற பதிகத்தை பாடுகிறார்.
அந்த பொன் கிடைத்த உடனேயே பாடிய பதிகம்தான் இந்த பதிகம். பொன் கிடைத்த உடனேயே சந்த இசைகளை கொண்டு இதை பாடணும்னு அவசியம் இல்லை. பண் கொள்ளி நவரோஸ் இதை படிச்சாவே இந்த குற்றால குறவஞ்சி இதை பார்த்துதான் எழுதுறாரோ தெரியல, திருகூட கவிராசப்பர். பார்வு தாங்கிய காடரோ படு தலையரோ மலை பாவை போர் கூறு தாங்கிய குழகரோ குழை காதரோ குறும் கொட்டில ஏறு தாங்கிய கொடியரோ சுடு கொடியரோ இலங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோ நமக்கடிகளாகிய அடிகளே. முடுகு சந்தம். இப்படி கவிதையில இது எப்படி சொன்னாலும் பண்ணோட பாடினாலும் சரி, படிச்சாலும் பாட்டா வந்துடும். அதான் சந்தம்னு பேரு. பார்வு தாங்கிய காடரோ படு தலையரோ மலை பாவை போர் கூறு தாங்கிய குழகரோ குழை காதரோ குறுங்கொட்டில ஏறு தாங்கிய கொடியரோ சுடு பொடியரோ இலங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளேன்னு மிக அழகாக பதிகம் முழுக்க பாட போறார். அதுவும் நவரோஸ். நவரோஸ் அப்படின்னா மந்திரமாவது நீரு, கூற்றாயினவாறு விளக்ககளில் என்ற அமைப்புல இருக்கிற இந்த அமைப்புல இருக்கிற ஒரு ராகம் நவரோஸ். பாரு தாங்கிய காடரோ படு தலையரோ மலை பாவை மோர் கூறு தாங்கிய புழகரோ கோழை காதரோ கூறும் கோட்டில ஏறு தாங்கிய கொடியரோ சூடு பொடியரோ இலங்கும் பீரை ஆறு தாங்கிய சடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே. ஆறு தாங்கிய சடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே. ஏ இட்டிதாக வந்துரைமை நோம கிசையுமா நினைந்தே தூவி கட்டி வாழ்வது நாகமோ சடை மேலும் நாறு கரந்தையோ பட்டியேரோ கந்தரோ படு வெந்தலை பள்ளி கொண்டு வந்து அட்டியாலவும் கிற்பரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே. ஒன்றி நீர் வந்துரை மீனோம கிசையுமா நினைந்தே தூவீர் குன்றில் போல்வதோர் உவரோ குறிப்பாகி நீர் கொண்டணிவரோ அன்றியே இளராவரோ அன்றி உடையராய் இளராவரோ அன்றியே மிக அரவரோ அன்றியே மிக அரவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே. தெனையாடு முக்கண்ணரோ மிக செய்யறோ வெள்ளை நீற்றரோ பாளையாடலும் பயிர்வரோ தம்மை பற்றினார்கட்கு நல்லரோ மானை மேவிய கண்ணினால் மலை மங்கை நங்கை அஞ்சவோர் அணையீருரி போர்பரோ நமக்கடிகளாகிய அடிகளே. கோணல் மாமதி சூடரோ கொடி கொட்டி காலர் கடலரோ வினைதான் அவர் கல்வியோ விடை ஏது வேத முதல்வரோ நானதாகவோ நாகம் கொண்டரை காப்பரோ நல்ல மாதர ஆணையாக நம் அடிகளோ நமக்கடிகளாகிய
அடிகளே அடிகளாகிய அடிகளே வந்து சொல்லும் உடனேனுக்கு வல்லவா நினைந்தே தூவீர் வந்த சாகினை அறிவரோ தம்மை வாழ்த்தினார்கட்கு நல்லரோ புந்தியானோரை கொள்வரோ அன்றி பொய்யில் மெய்யோரை தாழ்வரோவோ அன்றியே மிக அறவரோ நமக்கடிகளாகி அடிகளே அன்றியே மிக அறவரோ நமக்கடிகளாகிய அடிகளே மெய்யன் சொல்லும் இன்னமரங்காலும கிசையுமா நினைந்தே தூவி கையில் சூலமதுடையரோ கரி காடரோ கரை கண்டரோ வெய்ய பாம்பரை ஆர்ப்பரோ விடையேறரோ கடை தோறும் சென்று ஐயம் கொள்ளும் அடிகளோ நமக்கு அடிகளாகி அடிகளே ஏ ஏ நீடுவாழ் பதிமுடையரோ ஐயன் நெடிய மாலுக்கு நெடியரோ பாடுவாரையும் உடையரோ தம்மை பற்றினார்கட்கு நல்லரோ காடுதான் அரங்காக வேகைகள் எட்டி நோடிலயம் பட ஆடுவாரன படுவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே நமன நந்தியும் கரும வீரனும் தரும சேனனும் என்றிவர் குமண மாமலை குன்று போனின்று தங்கள் கூரை ஒன்றின்றியே ஞமன ஞான ஞோனமென்றோதியாரையும் நானில அமனர பழிப்புடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே ஏ படிசை நீர்மயில் பத்தர்கள் பணிந்தேத்தினே பன்னியிரருள் வடிவில்லான் திரு நாவலூரன் வனப்பகை அப்பன் வன் தொண்டன் செடியனாகேலும் தீயனாகேலும் தம்மையே மனம் சிந்திக்கும் அடியன் ஊரனை ஆழ்வரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே அடிகளாகிய அடிகளே அடிகளாகிய அடிகளே மிக அற்புதமான பதிகம் இந்த பதிகம். சுந்தரர் 12,000 பொற்காசுகளை பெற்ற உடனேயே பாடிய பதிகம். மிக மகிழ்ச்சியோடு பாடிய பதிகம். திருவாரூர் வீதியில இருந்து பாடிய பதிகம் இந்த பதிகம். 12,000 பொற்காசுகளை எடுத்து தன் தலைமையில வைத்துக் கொண்டு ஆடி பாடினாராம் சுந்தரர். ஆடி பாடினாராம். அதனாலதான் இந்த பதிகம் முழுக்கவே ஒரு சந்த இசையோட மிக அழகான பதிகம் இது. பாருத்தாங்கிய காடரோ படு தலையரோ மலை பாவை கூறு தாங்கிய குழகரோ கோழை காதரோ குறும் கோட்டில
ஏறு தாகிய கொடியரோ சூடு கொடியரோ இலங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோ நமக்கு அடிகளாகி அடிகளே ஏ ஒவ்வொரு பதிகத்திலையும் இந்த பாடபேதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தடுத்த அந்த பாட்டுல கீழே போட்டிருப்பாங்க. அடுத்த பாடல்ல இதுல ஒன்றி நீர் வந்துரை மேலோனும கிசையுமா நினைந்தே தூவி குன்றி போல்வதோர் உருவரும். குன்றி மணி சிகப்பா இருக்கும், பவள மாதிரி குன்றி. இந்த குன்றி மணின்னு தெரியும், இந்த பிள்ளையாருக்கு கண்ணெல்லாம் வைப்பாங்க, களிமண்ல பிள்ளையாருக்கு, அத குன்றின்னு பேரு. குன்றி போல்வதோர் அந்த சிகப்பு மாதிரி சுவாமியினுடைய உடம்பு செக்க செவேன்னு இருக்கு, அந்த குன்றி போல. குன்றி போல்வதோர் உருவரோ குறிப்பாகி நீர் கொண்ட அணிவரோ இன்றியே இளராவரோ அன்றி உடையராய் இளராவரோ அன்றியே மிக அறிவரோ. அங்க அறிவரா அறவரா. இப்போ இந்த பதிகங்கள்லாம் ஓலைச்சுவடியில இருந்தது. ஓலைச்சுவடிலாம் செல்லு அரிச்சிருச்சு, கரையான் அரிச்சு போச்சு. அதனால படி எடுக்கிறவங்க, இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறவங்க அந்த இடத்துல சுழி இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்த போது சுழி இருக்கலாம் அப்படின்னு கீழே எழுதுவாங்களாம். பாடபேதம் அப்படின்னு பேரு. அப்போ அறிவரோன்னு இருக்கலாம், சந்தேகமா இருக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கீழே எழுதுவாங்களாம். அதான் பாடம் அப்படின்னு பேரு. அன்றியே மிக அறிவரோ, அறிவரோன்னு சொல்லலாம் அல்லது அறவரோன்னு சொல்லலாம். அதான் பாடபேதம், சந்தேகத்தின் அடிப்படையில எழுதுறது. அன்றியே மிக அறவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே. அப்பேற்பட்ட பதிகத்தை பாடிய சுந்தரர் அடுத்த பதிகத்தை மிக அழகாக பாட இருக்கிறார்கள். அந்த பதிகத்தையும் நாம் விண்ணப்பம் செய்வோமாக. நமக்கு அடிகளாகிய அடிகளே என்று சொல்லி இதுவும் கொல்லிப்பண். சுந்தரர் பெருமான் 2 கண்களும் இல்லாத சூழ்நிலையில திருவாரூருக்கு இரவு நேரத்தில் நுழைகிறார். அப்படி நுழைகிற பொழுது திருவாரூர் கோபுரம் தெரியுது. சுந்தரனாகிய நான் வந்து விட்டேன்னு சொல்வதற்காக சுவாமிக்கு தூது அனுப்புறார். ஒவ்வொரு குருவிகள் எல்லாம் தூது அனுப்புறார். குருவிகள், பட்சிகள், கிளிகள், பூவைகள், இது எல்லாத்தையும் திருவாரூர் பெருமானிடத்தை தூத அனுப்புகிறார் எம்பெருமான் சுந்தரர் நம்பியாரூரர். அப்படி தூதாக அனுப்புகிற சுந்தரர் பெருமான் அற்புதமான அந்த பதிகத்தை அதுவும் கொல்லிப்பண்ணுலதான் பாடுறார். குறுகு பாய கொள்ளும் கரும்புகள் நெறிந்த சாறு அருகு பாயும் வயல் அந்தன்னாரூரரை பருகுமாறும் பணிந்து ஏத்துமாகும் நினைந்து உருகுமாறும் நிவை உணர்த்த வல்லீர்களே உணர்த்த வல்லீர்களே.
ஏ பறக்கும் எம் பிள்ளைகள் பாடும் எம் பூவைகள் அரக்கன் தகும் அடிகள் அரூரரை மறக்ககில்லாமையும் வலைகள் நில்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே ஏ சூழுமோடி சுழல் உழன்றவன் உழலும் வெண்ணாரைகள் ஆளும் அம்பொற்கடல் அடிகளாரூரற்கு வாழுமாறும் வளை கழலுமாறும் என ஊழுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே உணர்த்த வல்லீர்களே சக்கரபாகத்திலம் பேடைகள் சேவல்கள் அக்கிரமங்கள் செய்யும் அடிகளாரூரற்கு பத்திரமில்லாமையும் வலைகள் இல்லாமையும் உக்கிரமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே ஏ ஏ இலைகள் சோலை தலை இருக்கும் வெண்ணாரைகள் அலைகள் சூழ படை அணிகளாரூரற்கு கலைகள் சோர்கின்றதும் கனவளை கழன்றதும் முளைகள் பீர் கொண்டதும் மொழிய வல்லீர்களே ஏ பண்டுகால் கொண்டல்கால் வார்மணல் குருகுகள் அண்டவானர் தொழும் அடிகளாரூரரை கண்டவாறும் காமதி கண்ணல் நெறிந்துமை கண்டவாறும் காமதி கனன்று எரிந்துமை உண்டவாறும் இவை உணர்த்த வல்லீர்களே உணர்த்த வல்லீர்களே தேனலம் கொண்ட தேன் வண்டுகால் கொண்டல்கள் ஆனலம் கொண்டயம் அடிகளாரூரற்கு பானலம் கொண்டதும் பனைமுனை பயந்து பொன் ஊனலம் கொண்டதும் உணர்த்த வல்லீர்களே உணர்த்த வல்லீர்களே சுற்றுமுற்றும் சுழன்று உழலும் வெண்ணாரைகள் அற்றமுற்ற பகந்தடிகளாரூரற்கு பற்றுமற்றின்மையும் பாடுமற்றின்மையும் உற்றுமற்றின்மையும் உணர்த்த வல்லீர்களே உணர்த்த வல்லீர்களே புறவம் நார குயில் வண்டினம் பாடனின் தரவமாடும் வயல் அந்த நாரூரரை பரவி நாடும் அதும் பாடி நாடும் அதும் உருகி நாடும் அதும் உணர்த்த வல்லீர்களே ஏ கூடும் மன்னப்படைகால் கோயில் பண்டுகால் ஆடும் பொற்கழல் அடிகளாரூரரை பாடுமாறும் பணிந்து எத்துமாறும் கூடி மூடுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களே உணர்த்த வல்லீர்களே உணர்த்த வல்லீர்களே நித்தமாக நினைந்து உள்ளம் தீ தொழும் அத்தன் அம்பொற்கடல் அடிகள் ஆரூரரை சித்தம் வைத்த புகழ் திங்கடி அப்பன்மை திங்கடி அப்பன்மை பத்தல் ஊரன் சொன்ன பாடுமின்
பத்தரே பத்தல் உரல் சொல்ல பாடோமின் பத்தரே. சிங்கடி அப்பன், வனப்பகை அப்பன் சொல்லுகிறார் சுந்தரர். இந்த ரெண்டு பேரும் பெண்கள். சிங்கடி வனப்பகைங்கிறவங்க ரெண்டு பெண்கள். அந்த ரெண்டு பெண்கள் யாருன்னா, கோட்புலி நாயனார் ஒரு நாயனார் இருந்தார் 63 நாயன்மார்கள்ல. சிவனுக்கு படைத்த நெல்லை தன் உறவினர்கள் உண்டார்கள் என்பதற்காக அத்தனை பேரையும் வெட்டி கொன்றார். அவருக்கு ரெண்டு பெண்கள் இருந்தாங்க, சிங்கடி வனப்பகைன்னு. சுந்தரருக்காகவே அந்த பெண்களை எல்லாம் வைத்திருந்தார், சுந்தரருக்கு திருமணம் செய்யணும்னு. ஆனா அந்த பெண்களை பார்த்த மாத்திரத்துல சுந்தரர் பெருமான் தனக்கு புதல்வியாக, தன்னுடைய மகள்களாக ஏற்றுக்கொண்டார். அந்த செய்தியை ஒரு சில பதிகங்கள்ல சுந்தரர் சொல்லுவார். சுந்தரர் பாடிய பதிகங்கள், கிடைச்ச பதிகம் 100 பதிகம். அந்த 100 பதிகங்கள்ல ஒரு 10 இடத்துலயாவது சிங்கடி அப்பன், வனப்பகை அப்பன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கோட்புலியாருடைய அந்த பெண்களை உயர்த்தும் பொருட்டாக சிங்கடி வனப்பகை என்ற அந்த 2 சிறுமிகளையும் குழந்தைகளையும் தன்னுடைய மகவாக, தன் பெண்களாக ஏற்றுக்கொண்ட பெருந்தகையார் எம்பெருமான் சுந்தரர். சுந்தரர் பெருமான் திருவாரூருக்குள்ள நுழையும் போது 2 கண்ணு இல்லாம திருவாரூருக்கு போயே திருவேன்னு திருவொற்றியூர்ல கண் மலர்கள் பறிக்கப்பட்டு காஞ்சிபுரத்துல இடக்கண் பெற்று ஒரு கண்ணோட உடம்பெல்லாம் நொந்து போய் மனமெல்லாம் வாடி போய் திருவாரூருக்குள்ள நுழையிறார். எந்த சுவாமியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த சுவாமியை பார்ப்பதற்காக நீண்ட நாள் கழித்து உள்ள வருகிறார், தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக, தன் தோழனை பார்ப்பதற்காக. இப்ப சுவாமி தூது அனுப்புறார், ஒவ்வொரு தன்னுடைய வேதனையெல்லாம் சொல்றார். இப்படி எல்லாம் சாமி பண்ணிட்டியே, நான் உனக்காக தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர இப்ப அடுத்தடுத்த பதிகங்களை எல்லாம் பாட இருக்கிறார்கள் எம்பெருமான் சுந்தரர். அதை பாடுவோம். இந்த பதிகம் சுந்தரர் முதலாக திருவாரூர் வந்த பொழுது பறவையாருடைய மாளிகையில பறவையாரை திருமணம் செய்து கொண்ட சுந்தரர் பெருமான் பல நாள் திருவாரூரை சென்று தினந்தோறும் வழிபாடு செய்வார். அப்படி வழிபாடு செய்கிற பொழுது இந்த திருவாரூர்ல நம்முடைய நாயன்மார்கள் அடியார்கள்லாம் அமர்ந்து பதிகங்களை பாடிக்கொண்டிருப்பார்கள், பெரிய புராணம் சிந்திப்பார்கள். அந்த இடம் பேரு தேவாசிரிய மண்டபம்னு பேரு. அந்த மண்டபத்துல ஆயிரக்கணக்கான அடியார்கள் திருவாரூருக்கு கோயிலுக்கு கோபுரத்துக்கு முன்னால இன்னும் அந்த மண்டபம் இருக்கு. தேவாசிரிய மண்டபம், திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியர் என்னும் திருக்காவனம்னு பேரு. திருக்காவனம்னா பூங்கா, அடியார்கள் வாழுகின்ற இடம். நூற்றுக்கணக்கான அடியார்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த அடியார் திருக்கூட்டத்துக்கு தலைவராக விரண்மிண்ட நாயனார் அப்படிங்கிற ஒரு பெரியவர் இருந்தார். விரண்மிண்ட நாயனார், விரிபொருள் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கு அடியேன்னு சுந்தரர் சொல்லுவார். சுந்தரர் பெருமான் அந்த அடியார்களை பார்த்து பக்கத்துல போய் வணங்காம தூரத்தே திருக்கூட்டத்தை தொழுதார், ஒருவாறு ஒதுங்கினார். இதை பார்த்தார் விரண்மிண்டர். சுந்தரருக்கு சிவபெருமானுடைய தோழன் என்பதனால ஆணவமா, அடியாரை பக்கத்திலே வணங்காது மமதையோடு செல்லுகிறாரே, இவரும் எனக்கு வேண்டாம் புறகு, இவரை ஆதரிக்கிற சிவபெருமானும் எனக்கு புறகு என்று சொல்லி விரண்மிண்ட நாயனார் கோவித்துக் கொண்டு போனார். இதை பார்த்தார் எல்லாம் அல்ல திருவாரூர் தியாகேச பெருமான் அலறி அடித்துக் கொண்டு அவர் ஓடி வந்தார். சுந்தரா, என்ன காரியம் செய்து விட்டாயப்பா? நான் இருக்கிறதே அடியார் உடனாம் தன்மை உள்ளது. நானே அடியாரை நம்பிதான் இருக்கிறேன். அடியாருக்கு அடியேன் அப்பா, நானே அடியார் தான். அதனால நீ முதல்ல அடியார்களை வழிபட்டு விட்டு பிறகு என்னை பாடு என்று சொல்ல, இன்னவாறு இன்ன தன்மை இன்ன பண்பு என்று ஏத்துகேன்னு அதற்கு நான் யார் என்று கேட்டார். இந்த அடியார்களை பாடுற அளவுக்கு எனக்கு தகுதி உண்டா சுவாமி? கவலைப்படாதப்பா, நானே உனக்கு எடுத்து கொடுக்கிறேன்னு சொல்லி சுந்தரர் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், இவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள், பின்னால வரப்போறவர்கள் 3 காலத்திற்கும் சிவபெருமான் ஒரு பெரிய ஒரு வரிசை பட்டியலை இட்டு
யாரெல்லாம் நாயன்மார்கள் ஆக வேண்டும் என்று ஒரு விதியை சிவபெருமானே யார் யார் பேரை முதல்ல சொல்லணும் கடைசியா சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் சொல்றதை கேட்டு சுந்தரர் அப்படியே கேட்டு ஒப்பிச்சார். இதுதான் இந்த பதிகத்துடைய சிறப்பு. இந்த பதிகத்தை பாடுவதற்காகத்தான் சுந்தரருடைய பிறவியே இருந்தது என்று சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். தீதில்லா திருத்தொண்டை தொகத்தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் நன்னினார்னு சொல்லுவார். இந்த தென்திசை வாழவும் இந்த திருத்தொண்ட தொகையாகிய இந்த பதிகம் கிடைக்கிறதுக்காக தான் சுந்தரருக்கு அனுப்பினாராம். ஏன் இந்த பதிகம் சிறப்பு? இது தொகை வகை விரின்னு பேரு. இந்த பதிகம் இல்லைன்னா நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய அந்தாதி கிடைச்சிருக்காது. ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு பாட்டு 4 வரியில அந்தாதின்னு பேரு. அந்தாதியும் இந்த பதிகம் இல்லைன்னா விரியாகிய பெரிய புராணம் இருந்திருக்காது. பெரிய புராணம் இல்லைன்னு சொன்னா அடியார் திருக்கூட்டம் இருந்திருக்காது, திருக்கோயில் இருந்திருக்காது, திருநீரும் ருத்ராட்சமும் கண்டிகையும் இருந்திருக்காது, சைவ சித்தாந்தங்கள் இருந்திருக்காது. ஆக ஒரு சமயம் வளர்ச்சி அடைவதற்காக அடிய நாதமாக ஆணிவேராக இருந்த ஒரு விஷயம் இந்த பதிகம். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், இந்த பதிகம் பாடுவதற்காக மட்டுமே சுந்தரரை கைலாயத்திலிருந்து சிவபெருமான் அனுப்பினார். அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த பதிகம் இந்த பதிகம். அப்படி இந்த பதிகத்தை தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேர தாழ்ந்து எழுந்து நின்று அடியார்கள் அனைவருக்கும் தனித்தனி வேரடியல் எல்லாரையும் பார்த்து கும்பிட்டாராம். ஒற்றுக்கா கும்பிடாம தனித்தனியா கும்பிட்டாராம். ஒவ்வொருத்தரையா தனித்தனியாக வேரடியல் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பணிந்தார். யாரை பணிந்தார்? நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒருகாலும் மறவாத குன்றாத குணமுடையார் தொண்டராம் குணமிக்கார். எந்த காலத்திலையும் பெருமானை மறவாது வழிபடக்கூடிய 63 நாயன்மார்களை ஞான கண்ணால் சுந்தர பெருமான் பதிகம் பாடினார். விழுந்து விழுந்து வணங்கினார், பக்கத்திலே சென்று வணங்கினார். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் இந்த பதிகம். சைவ அடியார்கள் தினந்தோறும் பாட வேண்டிய பதிகம். இந்த பதிகம் பாடினாதான் சிவனடியாராக மாற முடியும். இந்த பதிகம் பாடினால் மட்டுமல்ல, இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய நாயன்மார்களை, அவருடைய புராணங்களை படித்து அதன்படி நாம் ஒழுகி வாழ்ந்தால் நமக்கும் அந்த நிலை கிடைக்கும் என்று சொல்லி, இதுவும் கொல்லிக்கவ்வானம், கொல்லிக்கவ்வானம், காந்தாரம், பேந்தை காந்தாரம், இந்த 4 பண்களும் ஒரே ராகம் நவரோஸ் அப்படிங்கிற ஒரு ராகம். இப்ப பாடின எல்லா பதிகமும் அதே ராகம் தான். முதல் பதிகமும் அதே நவரோஸ். பாருதாங்கிய காடரோ அது கொல்லி. குறுகுபாய அப்படின்னு பாடின 2வது பதிகமும் அதுவும் கொல்லி நவரோஸ். இது கொல்லிக்கவ்வானம், இதுவும் நவரோஸ். இந்த 3 பதிகமும் நவரோஸ் என்கிற ராகம். அப்பேற்பட்ட சுந்தர தேவாரம் இந்த மிக அற்புதமான பதிகம், அடியாருக்கு அடியராகக்கூடிய பதிகம். விண்ணப்பம் செய்யப்படும். அதுதான் தில்லை வழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் செல்லுமா மிக வல்லமே பொருளு கடியேன் விரி பொழில் சொல் குன்றையார் பிறன் மிண்டர் கடியேன் அல்லிமல் முல்லையந்தார் அமர் நீதி கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காடே ஏ இலை மலிந்த வேணம் வியறி பத்த கடியேன் ஏனாதிநாதந்த நடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீ நம்பி கண்ணப்பர் கடியேன் கடவுரில் கலையந்த நடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோள்கல்லன் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாய நடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கையானாயர் கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காடே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்
முருகனுக்கும் முருதிர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டதம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதான் மழுவினால் எறிந்த அம்மையான் அடி சண்டி பெருமானு கடியேன் ஆரூரில் அம்மானு காணே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடியார்க்கும் அடியே பெருநம்பி குளச்சுரைத நடியார்க்கும் அடியே பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியே ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சுள் சாத்த மங்கை நீலனக்க கடியேன் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூர் அம்மானு காளே ஏ பம்பர வரிபண்டு மனம் நார மலரும் மதுமலனல் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயகோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூத்தர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு கடே ஆரூரில் அம்மானு கடே வார்கொண்டவன முளையல் உமை பங்கன் கழலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியே சீர்கொண்ட புகழ் வல்ல சிறப்புலிக்கும் அடியே செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்கடியே கார்கொண்ட கொடைகளறி தறிவார்க்கும் அடியே கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூத்தன் கலந்தை கோனடியேன் ஆரூரில் அம்மானு காடே ஆரூரில் அம்மானு காடே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் பொழுக்கருவு துஞ்சிய புகழ் சோழர் கடியேன் மெய்யடிய நரசிங்க முனையறையர் கடியேன் திரித்திரை சுள் கடல் நாகை அதிபத்தர் கடியேன் கை தடிந்த வரிசிலையன் களி கம்பன் கலியல் கலசத்தி வருஞ்சயர் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காடே அம்மானு காடே அம்மானு காடே கரை கண்டன் கழலடிய காப்பு கொண்டிருந்த கணம் புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையானில் வேற்றி வென்ற நின்று சீனடுமாறன் அடியார்க்கும் அடியே துறை கொண்ட செம்பவளமிருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவர் கடியேன் ஆரூரில் அம்மானு காடே ஆரூரில் அம்மானு காடே ஏ கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொண்கழச்சிங்க நடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவன செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலிகடல் மேல் அறவாடகாடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே அம்மானுக்கு ஆலே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே
பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தர் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடே ஏ மன்னிய சிமறை நாவன் நின்றவோர் பூசல் பரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடியேன் திருடீன கண்டத்து பானனாக்கடியேன் என்னவன மரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் போர் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்பராவாரே அன்பராவாரே அன்பராவாரே ஏ திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை சுந்தரர் பாடி வழிபட்டு அடியார்களை வேண்டி விண்ணப்பம் செய்தார். பிறகு விரண்மண்ட நாயனாருக்கும் சுந்தரருக்கும் இருந்த ஊழலை தவிர்த்து அந்த இரண்டு நாயன்மார்களுக்கும் இருக்கிற அந்த பூசலை தவிர்த்தார் திருவாரூர் பெருமான். அடியார்கள் பொன்போல போற்ற வேண்டிய பதிகம் இந்த தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்கிற இந்த பதிகம். சுந்தரர் பாடிய அடுத்த பதிகம் பொதுப்பதிகம் பழம்பஞ்சுரம். ஒவ்வொரு ஊர்களையும் போற்றுகிற பதிகம் இந்த பதிகம். ஒவ்வொரு ஊர்களையும் போற்றுகிறார் சுந்தரர் பெருமான். அந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோம். பழம்பஞ்சுரம் சங்கராபரணம் ராகத்திலே திருத்தல யாத்திரை செல்லக்கூடிய அன்பர்கள் பாட வேண்டிய பதிகம். காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காண பேரூராய் காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காண பேரூராய் கோட்டோர் கொழுந்தே அழுந்தூர் அரசே கொழுடல் கொள்தேரே பாட்டூர் பலரும் பரவ படுவாய் பனங்காட்டூரனே மாட்டூர் அரவா மரபாதுள்ளை பாட பணியாயே பாட பணியாயே பாட பணியாயே கொங்கில் குரம்பில் புறக்கு தளியாய் உலகா குற்றால மங்குள் இரிவாய் வானோர் தலைவா வாய்மோர் மணவாளா சங்க குழையார் செவியாக அழகா அவியாகனல் ஏந்தி தங்குள் புறங்காட்டாடி அடியார் கவலை கலைவாயே கவலை கலைவாயே கவலை கலையாயே
நிறை காட்டானே நெஞ்சத்தானே நின்றி ஊரானே மிறை காத்தானே புனல் சே சடையாய் அனல் சே கையானே மறை காட்டானே திருமாந்துரையாய் மாகோணத்தானே இறை காட்டாரே எங்க கொள்ளை எம்மான் தம்மானே எம்மான் தம்மானே எம்மான் தம்மானே ஆரோ அத்தாகையா தமுதே அளப்பூரம்மானே காரூர் பொழில்கள் புடைசூழ் புறவில் கருகூரானே பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிறவா நெறியானே பாரூர் பலரும் பரவ படுவாய் பாசூரம் மானே பாசூரம் மானே பாசூர் அம்மானே மருகள் உறைவாய் மாகாலத்தாய் மத்தியம் சடையானே அருகள் பினினில் நடியார் மேல அக்கல அருளையே கருகள் புரளாய் வண்ணி கரும்பே தானூர் கட்டியே பருக பணிய அடியார்க்கு உன்னை பவள படியானே பவள படியானே பவள படியானே தாங்கோர் பின்னின் அடியார் மேல அகல அருளாயே வேங்கோர் உறைவாய் விலம நகராய் விடையார் கொடியானே நாங்கோர் உறைவாய் தேங்கோர் நகராய் நல்லோர் நம்பானே பாங்கூர் பலி தேர் பரணே பரமா பழன பதியானே பழன பதியானே தேனை காவல் கொண்டு விண்ட கொன்றை சடுந்தாராய் பானை காவல் கொண்டு நின்றார் அறியா நெறியானே ஆனை காவில் அரணே பரணி அண்ணாமலையானே அண்ணா மலையானே ஊனை காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வாரே உகப்பார் உணர்வாரே உகப்பார் உணர்வாரே சுருத்தி சுடரே நெய்தான தாய் சொல்லாய் கல்லாள பருத்தி நியம குறைவாய் வெயிலாய் மனவாய் காற்றானாய் திருத்தே திருத்தே வந்தன் சிந்தை இடங்கொள் கையிலாயா கையிலாயா அருத்தே துள்ளை அடைந்தார் வினைகள் அகல அருளாயே அகல அருளாயே அகல அருளாயே புலியோர் சிற்றம்பலத்தாய் புகழூர் போத்தா மூதூர
பொலிசே புறமுந்தறிய செத்த புரிபுன் சட்டையானே வலிசேர் அரக்கன் தடக்கை ஐஞான் அடர்த்த மதிசூட்டி கலிசேர் புறவில் கடவுராணி காண அருளாயே காண அருளாயே காண அருளாயே ஏ ஏ கைமாவுரிவை அம்மான் காக்கும் பல்லவூர் கருத்துண்ணி மைமான் தடங்கன் மதுரம் வல்ல மொழியால் மடச்சிங்கடி தம்மான் ஊரன் சடையன் திருவன் அடியன் தமிழ் மாலை அடியன் தமிழ் மாலை செம்மாதிருந்து திருவாய் திறப்பார் சிவலோக தாரே செம்மாதிருந்து திருவாய் திறப்பார் சிவலோக தாரே திருவாய் திறப்பார் சிவலோக தாரே ஏ ஏ திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை யார் பாடுகிறார்களோ, யார் கேட்கிறார்களோ அவர்கள் சிவலோகத்திலே கைலாயத்திலே நிச்சயமாக இருப்பார். செம்மாந்திருந்து நல்ல உறுதிப்பாடோட இருந்து சோர்வில்லாம ஆர்வத்தோட எப்ப சனிக்கிழமை வரும், எப்ப பதிகம் பாடுவோம்னு அந்த ஆர்வம் செம்மாந்திருந்து செம்மாந்த ஆர்வத்தோட சோர்வில்லாம சோம்பல் இல்லாம ரெட்ட மனசு இல்லாம ஆர்வத்தோட யார் திருவாய்ங்கிறார். தேவாரம்பாரவாய் வெறுவாய் அல்ல, அது திருவாய். திருவாய் திறப்பார். அவர்கள் சொல்லுகிற சொல் பலிக்கும். திருமுறையை கூட சேர்ந்து நீங்களும் பாடணும். அடியார்கள் ஒவ்வொரு வாரமும் தவறாது கலந்து கொள்ளணும். 1 மணி நேரம் தானே, 2 மணி நேரம் 3 மணி நேரமா? 1 மணி நேரம் அவ்வளவுதான் முடியும். 9:30 மணிக்கு ஆரம்பிச்சோம், மணி 10:30 மணி ஆயிட்டு. இந்த 1 மணி நேரம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே செலவு உங்களுடைய ஜிபி தான், இணையதளம் தான். சிவபெருமானுக்காக செலவு செய்தால் 1000 கோடி கொடுப்பான். இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம நாளைக்கு இருக்கமோ இல்லையோன்னு தெரியாது. ஆனா நம்ம போனாலும் இந்த பதிகங்கள் என்னைக்கும் உயிரோட்டமா இந்த யூடியூப்லேயும் இந்த இணையத்திலேயும் இருக்கும், வலையொலியிலேயும். பதிகங்களை காப்பாற்ற வேண்டிய சைவன் நான் சிவனடியார்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பதிகம் பாடலைன்னா அவர் அடியாரே கிடையாது. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்லை. பதிகங்களை பாடணும், பதிகங்களை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யும். நம்முடைய தமிழ் வேதம் ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு மதங்களும் தன்னுடைய வேதத்தை தூக்கி வச்சு கொண்டாடுகிறது. ஆனால் நம்முடைய தமிழன் சைவன் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் திருமுறையை போற்றுறது கிடையாது. அதனாலதான் நம்முடைய திருமுறை இன்னைக்கு 2ஆம் தரமாக நிற்கிறது. பல கோயில்கள்ல 5 பாட்டோட நின்று போச்சு. பல கோயில்கள் 5 பாட்டு தவிர ஒண்ணும் கிடையாது, பதிகமே கிடையாது. முழு பதிகம் பாடுற வழக்கம் இல்லை. 12 திருமுறைகள் கிடையாது. தேவாரம்னா என்னன்னே தெரியாம வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழனா பிறந்து. ஆக தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் சிறப்புடைய சிறப்பு எத்தனை அற்புதம் பண்ணியது. வேதம் கற்றுக்கொண்ட ஞானசம்பந்தரே தமிழ்ல தான் பாடுறார். இப்பேற்பட்ட அற்புதம் செய்த நம்முடைய பொக்கிஷத்தை நாமே தவற விடுகிறோமே. இதை தவற விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு பிரயத்தனம் செய்து சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் எத்தனையோ மைல் கணக்கில் இருக்கிற ஒரு கண்டத்திலே இருந்து, ஒரு தீவான ஒரு பெரிய கண்டத்தில இருந்து, ஆஸ்திரேலியாவில இருந்து, அங்க இருந்து நமக்கு செலவில்லாம செய்யறாங்க. இதை அன்பர்கள் தவற விடவே கூடாது. நிறைய அன்பர்கள் வந்து சேரணும், சோர்வில்லாம வரணும். எத்தனை பணிகள் இருந்தாலும் அந்த பணிகளை கேட்க முடியலையா, அன்னைக்கு மாலையிலேயாவது யூடியூப்ல போய் அந்த பதிகத்தை பாடிடணும். இந்த 2 பதிகத்தை 4 பதிகத்தையாவது பாடிடணும். தினந்தோறும் பதிகம் பாடணும் வழக்கம். பரவாயில்ல, வாரத்துல ஒரு நாளாவது ஒரு 4 பதிகம் 3 பதிகமாவது பாடுங்க, அல்லது கேளுங்கள். இதனால வியாபாரமா வருமானமா கிடையாது, சைவம் தழைக்கணும். ஏன்னா இதை பண்ணுகிற அத்தனை அன்பர்களும் பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியவர்கள். நம்முடைய
அர்ஜுனமணி ஐயாவா இருக்கட்டும், நந்தியூர்மணி ஐயாவா இருக்கட்டும், நம்முடைய அன்பு ஜெய ஐயாவா இருக்கட்டும், இதை சார்ந்திருக்கிற எல்லா அன்பர்களும் கனடாவில் இருக்கட்டும், அவங்க எல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள். அவங்க தன்னுடைய முதுமையையும் நோயையும் பொருட்படுத்தாது. உடல்நலம் குன்றியிருந்தாலும் கூட நாவுக்கரசர் மாதிரி மாளும் இந்த உடல் கொண்டு மீளேன்னு சொன்ன மாதிரி இந்த சைவத்தை, இந்த பதிகத்தை எப்படியாவது ஒரு வாரம் நிகழ்ச்சி நடத்தணும்னா அதற்கு 7 நாள்கள் அவர்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அத்தனையும் நம்ம கேட்கறதுக்கு நம்மளால முடியல. அவங்க இவ்வளவு செய்து நமக்கு இனிமையாக வாயிலே ஊட்டி விடுகிறார்கள். தலங்கரும் தேரென தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொண்டாய், அழுங்குகின்றேன் விழுங்கினேன் விக்கிறேன் என் வினையின்மையா, என் விதியின்மையா. இவ்வளவு பெரிய அமுது கிடைச்சும் நமக்கு அதை உள்ள விழுங்குறதுக்கு விதி இல்லைன்னு சொன்னார் மணிவாசகர். அதனால இதனுடைய பலன் யாருக்கும் தெரியாது. இந்த பதிகம் பாடினாதான் எல்லாம் கிடைக்கும். திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உடம்புல வியாதி வராது, கடன் தொல்லை நீங்கும், ரோகம் வராது, மன நிம்மதி கிடைக்கும், பயம் வராது. பதிகம் பாடி பாருங்க. நீங்க எந்த பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யார் காலிலையும் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் கடவுளா நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனை மனிதனா மதிச்சா போதும். நால்வரை வணங்கினா போதும். யாரும் குருவும் கிடையாது, சிஷ்யனும் கிடையாது. பதிகம் தமிழால் செய்ய முடியாதது வேற எவற்றாலும் செய்ய முடியாது. இதை உணர்ந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நிம்மதி அடையும் என்று சொல்லி அடுத்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாக. இதுவும் பழம்பஞ்சரம். பாடிய இடம் திருவொற்றியூர். பாடப்பட்ட இறைவர் ஆரூர் பெருமான். இந்த சுவாமியை பிரிஞ்சு நான் எத்தனை நாள் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே. இந்த பதிகம் பாடிட்டு தான் திருவொற்றியூர் வந்து வெளியே புறப்படுறார் சுந்தரர். அதனாலதான் அவர் கண்மலர் நீங்கியது. நமக்காக, நாம் செய்த குற்றத்தை நீக்குவதற்காக அவர்கள் துன்பத்தை அனுபவிச்சுக் கொண்டாங்க. இதுவும் பழம்பஞ்சனம். நம்மளும் சுவாமியை பிரியாம இருக்கணும். திருவாரூர் பெருமான பத்திமையும் மடிமையையும் கைவிடுவான் பாவியேன், கொத்தின நோய் அது இதனை பொருளறிந்தேன் போய் தொழுவேன், முத்தினை மாமணி தன்னை வயிரத்தை மூர்க்கனேன், எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே, என்னாரூர் இறைவனையே. ஐவனமாம் பகழி உடை அடல் மதனன் பொடியாக, செவ்வனமாம் திருநயனம் விழி செய்த சிவமூர்த்தி, மையனவும் கண்டத்து பலர் சடையம் ஆரமுதை, எங்கனம் நான் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. சங்கலக்கும் தடங்கடல்வாய் இடஞ்சுட வந்து அமர தொழ, அங்களக்கல் தீர்த்து விடும் உண்டுகந்த அம்மானே, இங்கடக்கம் உடல் பிறந்த அறிவிலியே செறிவின்றி எங்குளக்க பிரிந்திருக்கேன் என்னார் இறைவனையே, என்னாரூர் இறைவனையே. இங்ஞனம் வந்து இடர்பிறவி இறந்தயர்வே நயராமே, அஞ்ஞனம் வந்து எனையாண்ட அருமருந்து என்னார் அமுதை, வெங்கணல் மாமேனியனை மான்மருவும் கையானை, எங்ஞனம் நான் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே,
என் ஆரூர் இறைவனையே செப்புகரிய அயனொடுமால் சிந்தித்து தெரிவறிய அப்பெரிய திருவினையே அறியாதே அருவினையே ஒப்பரிய குணத்தானை இணையிலியே அணைவின்றி எப்பரிசு பிரிந்து இருக்க என்னாரூர் இறைவனையே ஏ வண்ணாக காண்பறையில் அங்கி கண்ணை அறிப்பகழி தன்னாகம் புறவாங்கி புறமெரித்த தன்மயனை முன்னாக நினையாத மூர்க்கனே ஆக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கே என்னாரூர் இறைவனையே ஏ வன்சயமாய் அடியான் மேல் பரும் கூற்றின் உரம் கிடிய முன்சயமாய் பாதத்தான் முனிந்து கந்த மூர்த்தி தன்னை மின் செய்யும் வாசடையானை மின் செய்யும் வார்த்தடையானை கிட்டையானை அடைவின்றி என் செய்யடா பிரிந்திருக்கே என்னாரும் இறைவனையே முன்னரே வானவர் கூடி தொழுது எத்தும் முழு முதலை அன்னறியே அமர தொழும்பு நாயகனை அடியார்கள் சென்னறியை தேவர் குல கொழுந்தை மறந்திங்கு இங்ஙனம் நான் என் அறிவார் பிரிந்திருக்கே எல்லாரும் இறைவனையே என்னாரூர் இறைவனையே ஏ கற்றுளவாக கனியாய கண்ணுதலையே கருத்தார உற்று உளனாம் ஒருவனை முன் இருவர் நினைந்து இனிது ஏத்தக பெற்று உளனா பெருமயனை பெரிதடியே கையகன்றிட்டு எற்றுளனாய் பிரிந்திருக்கே என்னாரூர் இறைவனையே என்னாரூர் இறைவனையே ஏழிசையாய் இசை பயனாய் ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யார் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாழை உண்கண் பறவையை தந்து
ஆண்டானை மதியில்ல ஏழையே பிரிந்திருக்கே என்னார்பூ இறைவனையே என்னாரூர் இறைவனையே என்னாரூர் இறைவனையே என்னாரூர் இறைவனையே பங்கமடி கடனஞ்சே வானவர்கள் தாமுய்ய துங்கியமோது அவர் கருளி துங்கியமோது அவர் கருளி நொய்யேனை பொருள்படுத்தி சங்கிலியோடு என்னை புணர்ந்த தத்துவனை சழக்கனே எங்குலக்க பிரிந்திருக்கே என்ன இறைவனையே என்னாரூர் இறைவனையே பேரூரும் மதகரியின் உரியானை பெரியவர்த்தம் சீரூர் திருவாரூர் சிவனடிய திறம் விரும்பி ஆரூரன் அடி தொண்டன் அடியன் சொல் அக்கரிடத்தில் ஊரூரன் இவை நினை இவை வல்ல ஊரூரன் இவை வல்ல உலகவர்க்கு மேலாரே ஊரூரன் இவை வல்ல உலகவர்க்கு மேலாரே திருச்சிற்றம்பலம். அப்பேற்பட்ட மிக அற்புதமான பதிகங்களை எல்லாம் இன்று பாடி பரவி நாம் சிவபுண்ணியம் பெற்றிருக்கிறோம். இன்னும் சுந்தரருடைய பதிகங்கள் ஒரு சில பதிகங்கள் தான் இருக்கிறது. அதை பாடி முடித்த உடனேயே நாம் திருவாரூரை விட்டு பல தலங்களையெல்லாம் பாட இருக்கிறோம். அந்த பதிகமெல்லாம் நாம் வருகின்ற ஒவ்வொரு வாரங்களிலேயும் இவ்வளவு சுவையான பதிகங்களை, அற்புத பதிகங்களை, அதிசய பதிகங்களை எல்லாம் நாம் பாட இருக்கிறோம். அன்பர்கள் எல்லோரும் தவறாது கலந்து கொண்டு சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நடத்தி வருகிற மாபெரிய சிவஞான எழுச்சியாகிய இந்த எழில்ஞான பூஜையை, இது பூஜை மாதிரி, இது முற்றுதல் கிடையாது, பூஜை. இந்த பூஜையில எல்லாரும் கலந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லி தவறாது அன்பர்கள் கலந்து கொள்ளணும். ஒவ்வொரு முற்றுவதிலையும் ரொம்ப ஆர்வமா கலந்து கொள்ளணும். அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்து அந்த மகுடங்களை எல்லாம் சொல்லி எல்லாரும் இந்த முற்றுவதலை நிறைவு செய்யணும்னு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய வணக்கம். திறமையுடன் திருமுறையை திசையெங்கும் சேர்த்திடுவார், திறமையுடன் திருமுறையை திசையெங்கும் சேர்த்திடுவார், பொறுமையுடன் பன்னிசையை புந்தியிலே பூத்திடுவார், பொறுமையுடன் பன்னிசையை புந்தியிலே போட்டிடுவார், மறுமையிலும் வாழ்வழிக்க வழி சொல்லி காட்டிடுவார். அருமையினார் சிவாக்கரரின் அன்பினை நாம் போற்றுவோமே, அருமையினார் சிவாக்கரரின் அன்பினை நாம் போற்றுவோமே. அவருடைய பேரன்புதான் அவரை எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வாரந்தோறும் இந்த திருமுறை வழிபாட்டை நடாத்த செய்கின்றது.
அந்த அன்பினை போற்றி இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் பார்ப்போம். திருவாரூர் தல வழிபாட்டின் தொடர்ச்சியாக சுவாமிகள் இன்று சுந்தரர் அருளிய பதிகங்களை பாடி அருளாசி வழங்கினார்கள். சுந்தரருக்கு எம்பெருமான் விருத்தாசலத்திலே 12,000 பொற்காசுகளை வழங்குகின்றார். அவற்றை இறைவனது பணிப்புரையிலே மணிமுத்தாறிலே அவர் போடுகின்றார். பின்னர் அவற்றை திருவாரூர் கமலாலய குளத்திலே அவரருளாலே எடுக்கின்றார். இறைவனது பேரருளை வியந்து சுந்தரர் அருளிய பதிகத்தை சுவாமிகள் முதலிலே பாடினார்கள். பாரு தாங்கிய காடரோ என்று தொடங்கும் முடுகு சந்தத்திலே அமைந்த பதிகத்தை கொல்லிப் பண்ணிலே சுவாமிகள் அருமையாக பாடினார்கள். அடிகளாகிய அடிகளே என்று சொல்லி ஒவ்வொரு பாடலிலும் சுந்தரர் அருளி கூத்தாடி சொல்லி பாடிய பதிகம் இது. பதிக பாடல்களிலே பாடம் பேதம் ஏற்படுவதையும் சுவாமிகள் என்று விளக்கினார்கள். அதுவும் அருமையாக இருந்தது. அடுத்து சுந்தரர் அருளிய குருகுபாய என்று தொடங்கும் பதிகத்தை கொல்லிப் பண்ணிலே நகுருக பாடினார்கள். சுந்தரர் ஒரு கண் பார்வையோடு துன்பப்பட்டு திருவாரூர் திரும்புகின்றார். தூரத்தே திருவாரூர் கோயில் கோபுரத்தை காண்கின்றார். இறைவனை பிரிந்த பிரிவாற்றாமையும் கண் பார்வையில்லா துன்பமும் அவரை வாட்டுகின்றது. அவற்றை இறைவனுக்கு சொல்லுமாறு ஒவ்வொரு இனப்பறவைகளையும் அழைத்து அருளிய பதிகம் இது. கோப்புலி நாயனார் தமது 2 புதல்விகளையும் சுந்தரருக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார். ஆனால் சுந்தரர் அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே தமது புதல்விகளாக கருதி அவர்களை ஏற்க மறுத்து விட்டார். தாம் அவர்களை புதல்விகளாக ஏற்றுக்கொண்டமையை பல பதிகங்களில் நிறைவு பாடலில் பதிவு செய்திருக்கின்றார். அதனையும் சுவாமிகள் என்று விளக்கி சொன்னார்கள். இவையெல்லாம் அருமையான வரலாற்று செய்திகள். அடுத்து திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணம் தோன்ற காரணமாக இருந்த திருத்தொண்டர் தொகை பதியத்தை சுவாமிகள் கொல்லிக்கவ்வான பணியிலே உளமுறு பாடினார்கள். திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்திலே கூடியிருந்த அடியார் பெருமக்களை வணங்காமல் சுந்தரர் சென்றதைக் கண்ட வரண்மண்ட நாயனார் வெகுண்டார். இறைவன் அதனை சுந்தரருக்கு உணர்த்த அவர் அருளிய பதிகம் இது. இறைவன் அருளாலே இறைவனுடைய ஞானத்தின் உதவி கொண்டு அடியார்களை தோத்து சொல்லிய பதிகம் இது. இந்த வரலாற்றை எல்லாம் சுவாமிகள் விளக்கமாக சொன்னார்கள். சைவ சமயத்துக்கு அடிநாதமாக இருக்கின்ற பதிகம் இது என்பதையும் சுவாமிகள் விரிவாக விளக்கினார்கள். இதனை தினந்தோறும் பொன்போல போற்றி அடியார்கள் பாட வேண்டும் என்று சுவாமிகள் சொல்லி வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதனை ஏற்று இன்று முதல் இதனை தினந்தோறும் பாடுவோமாக. அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லும் போது நம்முடைய ஆணவம் அழிந்து போகின்ற ஒரு அருமைப்பாட்டையும் நாங்கள் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அது முன்னரும் சுவாமிகள் திருவாரூர் திருப்பதிகம் ஒன்றையாவது ஒவ்வொரு நாளும் பாட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்று இந்த பதிகத்தையும் பாட வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரே கல்லிலே இருமாங்காய்கள் என்பது போல இந்த பதிகத்தை நாங்கள் தினந்தோறும் சுவாமிகளுடைய அருளோடு பாடி வருவோமாக என்று அடியார்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். அடுத்து காட்டூர் கடலே என்று தொடங்கும் பதிகத்தை பழம்பஞ்சுர பண்ணிலே மிகச் சிறப்பாக பாடினார்கள். பல தலப்பெயர்களையும் தொகுத்து அவற்றிலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானின் சிறப்புகளையும் சேர்த்து சொல்லி அருளிய சிறப்பு வாய்ந்த பதிகம் இது. ஆர்வத்தோடு சோர்வில்லாமல் இப்பதிகத்தை பாடுபவர்கள் சிவலோகத்தை அடைவார்கள் என்று சுந்தரர் உறுதியாக சொல்லி இருக்கின்றதையும் சுவாமிகள் நமக்கு சுட்டிக்காட்டி வழிகாட்டி இருக்கின்றார்கள். அடுத்து பத்திமையும் அடிமையையும் என்று தொடங்கும் பதிகத்தை பஞ்சுர பண்ணிலே சுவாமிகள் சிறப்பாக பாடினார்கள். திருவொற்றியூரில் இருந்து திருவாரூர் பெருமானை நினைந்துருய் அவரது பெருமையெல்லாம் சொல்லி சுந்தரர் அருளிய பதிகம் இது. பல வரலாற்று தகவல்களையும் பதிகச் சிறப்புகளையும் சுவாமி சொல்லி பன்னிசை பாடல்களை பாடியும் மிகவும் அருமையாக இன்றைய வழிபாட்டை நடாத்திய இருக்கின்றார்கள். சுவாமிகள் வாரந்தோறும் தவறாது எமக்காக பேரன்போடு இவ்வாறு அருளாசி வழங்கி வருகிறார்கள். பல பணிகளுக்கிடையிலும் நேரம் ஒதுக்கி இதனை செய்கின்ற அருமையை வியந்து அவரது பொன்னார் திருவடிகளை மீண்டும் பணிந்து அவருக்கு உளமாறு நன்றி சொல்கின்றோம். நன்றி சுவாமி, நன்றி. இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்ய மங்களம் பாட கௌரி ஸ்ரீராமன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். பொன்னங்கடுகை முடிவைந்த புனிதற்கு அமைக்கும் பொருளன்றே மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே மண்ணும் தலைவன் பூசனையார் மல்கும் பயனை பூசனை கொள்ளும் தூயோன் தாமரை தொழும்
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் பிரியாய் சதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குஹனே வான்முகங்கள் ஆடு வேண்டும் வழிவனம் கொடுக்க மன்னன் கோடுரை குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அருட்களும் துங்க நற்றவம் விளங்குக உலகம் எல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி. மதுரை அரசே போற்றி. நெற்றில்லை மற்றினுள் ஆடி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. கோலை கண்ணி கூறன் காட்டல் மாவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையாளே நகர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இப்பவே முருகன்